வணக்கம். பேராற்றலும் பேரறிவும் கொண்ட இந்த பிரபஞ்சத்தை வணங்கி உங்களையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்ற அடியேன் ஜோதிடர் வெற்றிபாலன். குரு பயிற்சியை பத்தி பார்ப்போம். இந்த வருடம் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சியினால் ஏற்படக்கூடிய நன்மைகள், குரு பயிற்சியின் கதிர்வீச்சுக்கள் மூலியமாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த வருடம் எப்படி அமையும் என்பதை நாம் தெளிவாக பார்ப்போம். அதற்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. ஏன்னா நிறைய சூட்சும விஷயங்களை நிறைய வந்துகிட்டு இருக்கும் இடையிடையில. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் இல்ல ஸ்தலங்கள், சூட்சும விதிகள் அனைத்தும் இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்க போறேன். அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க, முழுமையா பாருங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இந்த தகவல் போய் சேரட்டும். அதனால முழுமையா பாருங்க. அதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இந்த குரு பயிற்சி என்பது வருகின்ற 2026 தேதி மே மாதம் அன்று வாக்கியப்படி பஞ்சாங்கத்தின் பிரகாரம் காலை 11:33 மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி அடைகிறார் குரு பகவான். இது வாக்கியப்படி. அடுத்து இன்னொரு பஞ்சாங்கம் இருக்கு, திருக்கணிதப்படி. அந்த திருக்கணிதப்படி குரு பயிற்சி வருகின்ற ஜூன் மாதம் 1 தேதி 2026 அன்று இரவு 1:50 அளவில் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி அடைகிறார். பயிற்சி நிலவரம் இந்த வருடம் 2 பஞ்சாங்கத்திலையும் வாக்கியப்படியும் திருக்கணிதப்படியும் ஒரு 5 நாள் வித்தியாசத்துல பயிற்சி ஆகுறாங்க. அதனால இது ஓரளவுக்கு ஒத்து போயிடும். ஆனா கோயில்கள்லாம் முழுக்க முழுக்க பண்றது 26 தேதி தான் பண்ணுவாங்க. 1 தேதி திருக்கணித பிரகாரம் மாற்றம் அடைகிறது. இதை எல்லாம் நினைவு கொள்ளணும். 12 ராசி நேயர்களையும் ஒவ்வொரு ராசியும் நம்ம ஃபுல் டீட்டெயில்டா அனலைஸ் பண்ணி இந்த ஒரு வருடம் முழுக்க அவங்களுக்கு எப்படி இருக்கும் என்றதை நான் கரெக்டா உங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்றேன். அதை நீங்க பாத்துக்கோங்க. துலாம் ராசி மற்றும் லக்ன நேயர்களே, குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகம் வரும்பொழுது உங்களுடைய துலாம் ராசிக்கு 10ஆம் இடத்துல வராரு. 9ஆம் இடத்துல இருந்த பாக்கியஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் இப்பொழுது தொழில் ஸ்தானமாகிய 10ஆம் இடத்துக்கு வரும்பொழுது துலாம் ராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கு தொழில் பலம் அதிகரிக்கும். தொழில் புதிய முயற்சிகள் எடுப்பீங்க. தொழில நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. புதிய தொழில் உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. துலா ராசி ராசியாதிபதி சுக்கிர பகவான். ஆனால் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவானுடைய கதிர்வீச்சு உங்களுக்கு படுது. வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், தனஸ்தானம் சொல்லுவாங்க. அப்போ வாக்குஸ்தானம், நீங்க சொல்லுகின்ற வாக்குகள், நீங்க சொல்லுகின்ற அத்தனை விஷயங்களும் இனிமேல் இந்த ஒரு வருடம் சாத்தியமாகும், அனுகூலமாக இருக்கும். நீங்க சொன்னா கண்டிப்பா கேட்பாங்க மற்றவர்கள். அந்த மாதிரி இடத்துக்கு வரீங்க. உங்களுக்கு வாக்குஸ்தானம் பலமாகுது. ஏன்னா குரு பார்வையினால உங்களுடைய லக்னத்திலிருந்து ராசியிலிருந்து 2ஆம் பார்வையாக விருச்சிக ராசியை பார்க்கிறாரு. விருச்சிக ராசி மண்டலத்தை குரு பகவான் பார்ப்பதனால் உங்களுக்கு வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானம் அதிகமான ஒரு அனுகிரகம் பெறக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கும். திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு குடும்பம் என்று அமையும். இதேமாதிரி குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கிறதுலாம் வாய்ப்பு உண்டு. வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. அப்போ புதிய தொழில் என்பது 10ஆம் இடத்துல குரு பகவான் வர்றதுனால அந்த தொழில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. புதிய தொழில்களில் பணம் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பண்ணுவீங்க. அதுக்கடுத்து 4ஆம் இடமாகிய மகர ராசி மண்டலத்தை குரு பகவான் பார்வையாக, அவருடைய பார்வை 7ஆம் பார்வை உங்க ராசிக்கு 4ஆம் இடம். அப்ப 4ஆம் இடம்னா வண்டி, வாகனம், வீடு, சொத்து, சுகம், தாய், இவைகள் அனைத்தும் ஆக்டிவேட் ஆகும். அப்ப வண்டி வாங்க வேண்டியவங்கலாம் இந்த வருடம் கண்டிப்பா வண்டி வாகனங்கள்லாம் வாங்குவீங்க. வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்கும். அதை விட்டீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடம், உங்க ராசிக்கு லக்னத்துக்கு 6ஆம் இடம் ஆகிய கன்னி ராசி உங்களுக்கு விரயஸ்தானமாக வரும். மீன ராசி உங்களுக்கு 12ஆம் இடம், குரு பகவானுக்கு 8ஆம் இடம். 8ஆம் பார்வையாக குரு பார்வை அங்க உங்களுக்கு ராசிக்கு அது 6ஆம் இடம். அந்த 6ஆம் இடத்தை பார்வை பார்ப்பதனால், குருவின் பார்வை இருப்பதனால் அங்க சனி பகவான் இருக்கிறார். ஆல்ரெடி துலாம் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதனால் கடந்த வருடங்கள்லாம் நிறைய கடன்கள் ஏற்பட்டிருக்கும், நிறைய உடல் உபாதைகள் ஏற்பட்டிருக்கும், எதிரிகள் தொல்லைகள் அதிகமாக இருந்திருக்கும் துலா ராசி நேயர்களுக்கு. ஏன்னா சனி பகவான் அங்க வர்றதுனால, அந்த 6ஆம் இடத்துல அவர் பயணிக்கிறதுனால இந்த விஷயங்கள்லாம் கூடுதல் ஆகியிருக்கும் கடந்த வருடங்கள்ல. இப்ப இந்த வருடம் அதுல இருந்து ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா குரு பகவானுடைய பார்வை அங்க போவதுனால, குரு பகவானுடைய பார்வை மீன ராசிக்கு இருப்பதனால், இவருடைய ராசிக்கு 6ஆம் இடமாக மீன ராசி மண்டலம் வருவதனால் தொல்லைகள் இருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இப்ப துலா ராசினியர்களுக்கு உண்டு. ஒரு சத்ரு, ஒரு பிரச்சனைகள், ரொம்ப நாள் நீடித்திருந்த சில சண்டை சச்சரவுகள், அதுல இருந்து வெளியே வருவீங்க. கடன் கொடுத்து கடன் வாங்க முடியாம இருந்தவர்களாம் கடன்லாம் இப்ப கொஞ்சம் உங்க கைக்கு சேரும். அதே மாதிரி சில இடத்துல கடன் கேட்டிருப்பீங்க, அது இருபடியா இருந்திருக்கும், அது இப்ப கொடுப்பாங்க. ஒரு இடம் வாங்குறது, சில சொத்துக்கள் வாங்கக்கூடிய விஷயங்கள்லாம் இப்போ இந்த ஒரு இடத்துல துலா ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக அமையும்.
இந்த மாதிரி குரு பார்வையினால இந்த குரு பலன் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் வந்து இதுல வந்து உங்களுடைய ராசி வந்து துலாம் ராசி சுக்கிரன் தான் அதிபதி. அப்போ உங்களுடைய ராசியாதிபதியாகிய லக்னாதிபதியாகிய சுக்கிர பகவான் உங்க ஜாதக கட்டத்துல எப்படி இருக்காரு அதை பார்க்கணும். தனியா உங்களுடைய பர்த் சார்ட்ல இதையும் பார்த்து வச்சுக்கணும். அப்ப குரு பகவானும் எப்படி இருக்காரு உங்க பர்த் சார்ட்ல, குரு பகவானுடைய நிலைப்பாடு என்ன, உங்களுடைய ஜாதகத்துல அவர் யோகம் செய்யக்கூடிய யோகாதிபதியாக இருக்கிறாரா, இல்ல அவயோகம் செய்யக்கூடிய அவயோகாதிபதியாக இருக்கிறாரான்னு முதல்ல பார்த்து வச்சுக்கணும். அப்படி பார்த்துட்டாதான் இப்ப நான் கொடுக்குற இந்த ப்ரிடிக்ஷன் உங்களுக்கு கரெக்டா உட்காரும். ஏன்னா நிறைய பேர் கேட்பீங்க, ஐயா நீங்க சொல்றதெல்லாம் நல்லதா இருக்கு, இந்த வருடம் இப்படி கொஞ்சம் மாற்றங்கள் வந்தா நல்லதா இருக்கும்னு நினைப்பீங்க. ஆனா சில பேர் என்ன சொல்றீங்கன்னா, இந்த மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலையே இல்லைங்க ஐயா, நீங்க சொல்ற மாதிரி நாங்க ரொம்ப கொஞ்சம் நொறுக்கி இருக்கோம் அப்படிலாம் சொல்றதெல்லாம் நிறைய கமெண்ட் கொடுக்குறீங்க, அதெல்லாம் வருது. அது ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஜாதக கட்ட சுய ஜாதகத்துல இப்ப நான் சொல்ற மாதிரி 100%க்கு 200% வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு குரு பகவான் யோகாதிபதியாக இருக்கணும், அல்லது உங்க ராசியாதிபதியாக சுக்கிர பகவான் யோகாதிபதியாக இருக்கணும். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று இருந்தா நான் சொல்ற பலன் கண்டிப்பா நடக்கும். அப்படி இல்லை என்றால் இந்த 2 கிரகமும் உங்களுடைய ஜாதக கட்டத்துல அவயோகமாகவோ இல்ல திதி சூன்யமாகவோ இதவே சில கான்செப்ட் இருக்கு, அதுக்குள்ள வந்திருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த பலன்கள் நான் கொடுக்குற ப்ரிடிக்ஷன் தான் முழுமையா நடக்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதமாகும். 50% தான் நடக்கும். அதனால 2 கிரகங்கள் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் 2 கிரகங்கள் உங்களுக்கு நல்லதை செய்யக்கூடியவும் 2 கிரகங்கள் உங்கள் பாதகத்தை செய்யக்கூடியவாகவும் ஒவ்வொரு ஜாதகத்தில் இருக்கும். அந்த 2 கிரகங்கள் எந்த கிரகங்கள் என்று நீங்க முதல் தெரிஞ்சு கொள்வதற்கு நீங்க உங்க சார்ட்டை கொடுத்து அதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதை நான் உங்களுக்கு ஃப்ரீயாவே கொடுப்பேன். நீங்க வந்து என்னுடைய ஃபாலோவர்ஸ், என்னுடைய சப்ஸ்கிரைபர் நீங்க. அதனால கண்டிப்பா நீங்க வந்து உங்களுக்கு யோகம் ஆன கிரகம் எது, அவயோகமான கிரகத்தை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா என்னோட ஃபாலோவர்ஸ் எல்லாமே தெரிஞ்சுட்டு இருக்காங்க. நீங்களும் தெரிஞ்சுக்கங்க. அப்பதான் நம்ம கூட நம்ம போடுற வீடியோலாம் உங்களால டிராவல் பண்ண முடியும். இந்த ஒரு விஷயத்த தெரிஞ்சிட்டாலே நம்ம இந்த குரு பயிற்சி நமக்கு எப்படி சப்போர்ட் பண்ணும். பொது பலனா வந்து இவர் சொல்லிட்டாரு ஐயா, பொது பலனா நம்ம கொடுத்துட்டோம். அந்த பொது பலனாக இருந்தா கூட நம்மளுடைய சுய ஜாதகத்தில் அது எப்படி ஆக்டிவேட் ஆகும், எப்படி நல்லா இருக்குமான்னு பார்க்கறதுக்கு ஒரு கிராஸ் செக் பண்றதுக்கு உங்க பர்த் சார்ட்டை நீ கொடுத்து டேட் ஆஃப் பர்த் டைம் நீ கமெண்ட் பண்ணாலே உங்களுக்கு வந்து அது பிரகாரம் நாங்கள் உங்களுக்கு பதில் கொடுப்போம். அதை நீங்க பயன்படுத்திக்கிங்க. மேலும் வந்து துலாம் லக்னம் துலா ராசினாலேயே சுக்கிரன் அதிபதி. சுக்கிரன் எப்படி இருக்கா நல்லா பார்க்கணும். அப்ப இந்த வருடத்துடைய குரு பலன் மூலியமாக பெண்களுக்கு ஒரு சுகமான ஒரு வருடமாக தான் இருக்கும். பெண்கள் வந்து ஆடை ஆபரணங்கள் வாங்குவாங்க, வீட்டு உபயோக பொருட்கள்லாம் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த வருடத்தில் நிறைய இருக்கும் அவங்களுக்கு. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு 2ஆம் இடம்னா கல்வி சொல்லுவாங்க. கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவங்களுக்கு மேன்மையை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த வருடத்துல நடக்கும். பெரியவங்க தன்னுடைய வயது நிலையை அறிந்தவர்கள் மருந்து மாத்திரைகள்லாம் கொஞ்சம் குறைவுக்கு ஏற்படும். ஏன்னா 6ஆம் இடத்தை வந்து நோய் ஸ்தானத்தை குரு பார்வை இருப்பதனால நோய்கள் குணமாகக்கூடிய வாய்ப்புகள்லாம் அதிகமாக உண்டு. பெரியவங்கள்லாம் கொஞ்சம் நிறைய கோயில் குளங்கள்லாம் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள்லாம் துலா ராசினியர்களுக்கு உண்டு. வேலை செய்யறாங்க, காலையில போறாங்க, வேலைக்கு நைட்டு வராங்க, வேற எதுவுமே கண்ணு இல்லைங்க. மாசமான சம்பளம் வாங்குறோம், குடும்பம் நடத்துறோம், வேற எந்த ஒரு இதுவுமே எங்களுக்கு சுகபோகமே இல்லைங்க அப்படின்றவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அதில் கமெண்ட் கொடுக்குறாங்க. இவங்களுக்குலாம் என்ன ஒரு விஷயம்னா, இந்த 2ஆம் இடம் 4ஆம் இடம் குரு பார்வை இருக்கிறதுனால நீங்க அழகா பயணங்கள் மேற்கொள்ளலாம், வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளலாம். நிச்சயமாக உங்களுடைய மேல் அதிகாரி கிட்ட நீங்க உங்களுடைய போனஸை பத்தியோ உங்களுடைய பதவி உயர்வுகளை பத்தி நீங்க பேசலாம். அதுவும் கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு. அதை நீங்க கேட்டு பாருங்க, கண்டிப்பாக கிடைக்கும். பெண்களுக்கெல்லாம் வாக்குறுதி, என்ன வாக்குறுதி கொடுத்தீங்களோ அத்தனை வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய காலகட்டமாக இது. ஏன்னா வாக்கு சார்ந்த குரு பகவான் பார்க்கிறாரு. அதனால நீங்க கொடுத்த வாக்குக்கு நீங்க தான் அதிபதி. நீங்க எந்த வாக்கு வேணாலும் தைரியமா கொடுக்கலாம், கண்டிப்பா நிறைவேற்றுவீங்க. இது பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி பொதுவான பலன். துலா ராசி நேயர்களுக்கு பொதுவான பலன் இது. கண்டிப்பாக நிச்சயமாக நீங்க வாக்கு கொடுத்தா அந்த வாக்குல இருந்து தாண்ட மாட்டீங்க. கண்டிப்பா அந்த வாக்கை நிறைவேற்றி கொடுப்பீங்க என்று நான் உங்களுக்கு சொல்லி கடமைப்பட்டிருக்கிறேன். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, 12 ராசிகளுக்கும் ப்ரெடிக்ஷன் கொடுத்துருப்போம். அதுல மேஷம் முதல் மீன வரைக்கும் நம்ம ப்ரெடிக்ஷன் சொல்லியிருப்போம். இதெல்லாம் பொதுவா வரக்கூடிய பலன்கள், பொது பலன்கள். சிலர் இந்த வீடியோ பார்க்கும்பொழுது எனக்கு இந்த மாதிரி நடக்கல, இந்த மாதிரி எனக்கு கிடைக்கிற வாய்ப்பே இல்லை, ஆனா நீங்க எப்படி சொல்றீங்க, என்னுடைய ராசிக்கு இப்படி சொல்றீங்களே, இது நடக்குமா அப்படின்னு ஒரு உங்களுக்குள்ளேயே ஒரு கேள்விகள் இருக்குன்றது எனக்கு தெரியும். ஆனா முழுக்க முழுக்க நம்ம இப்ப சொன்னது அனைத்துமே பொது பலன்கள் தான். மேஷம் முதல் மீனம் வரை இருக்க ஒவ்வொரு ராசிகளுக்கும் பொதுவான பலன் தான் சொல்லியிருப்போம். இதுல உங்களுடைய பர்த் சார்ட் இருக்கும், சுய சார்ட் ஒன்று இருக்கும் இல்லையா. நீங்க வந்து மேஷ ராசி தான் பிறந்திருப்பீங்க, ரிஷப ராசி தான் பிறந்திருப்பீங்க. ஆனா உங்களுடைய சுய ஜாதகத்துல லக்னம், லக்னம் என்ன நட்சத்திரம், ரெண்டாவது உங்க சுய ஜாதகத்துல நிறைய விஷயங்கள் சொல்லும். ஏன்னா ஒரு மேஷ ராசிக்காரர் இந்த மாசத்துல பிறக்கிறாரு வச்சுங்களேன், சித்திரை மாசம்,
அவரே வந்து வைகாசி மாதம் இன்னொரு மேஷக்காரர் பிறப்பார். அப்போ ஒவ்வொரு மாதமும் அந்த மேஷ ராசி வரும். அப்போ மாதம் மாறுது, அன்றைக்கு கிழமைகள் மாறும், அன்றைக்கு திதிகள் மாறும், அன்றைக்கு யோகங்கள் மாறும். இந்த மாதிரி பஞ்சாங்கம் என்று சொல்லக்கூடிய திதி, யோகம், கரணம், கிழமை, நட்சத்திரம் எல்லாமே மாறும். நட்சத்திரம் மட்டும் ஒன்று வரும். அப்போ மேஷ ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், அப்போ அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசியில் இருக்கிற அத்தனை பேர் ஒரே மாதிரியா ஒரே பேட்டர்னா இருப்பாங்க, இருக்க முடியாது. கொஞ்சம் மாறி மாறி இருப்பாங்க. அதுக்கு என்ன விஷயம் அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டு இருக்கோம். அதை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா ராசி நட்சத்திரம் பொதுவான பலன். இப்போ உங்களுடைய சுயச்சாட்டை வந்து நீங்க எடுத்துக்கணும். அதுல வந்து உங்களுக்கு யோகாதிபதி யாரு தெரிஞ்சுக்கணும். அப்படி யோகாதிபதி யாரு தெரிஞ்சிக்க முடியாதுன்னா நீங்க பிறந்த யோகம்னு ஒன்று இருக்கும். உங்க ஜாதகத்துல யோகம்னு ஒன்று இருக்கும். பஞ்சாங்கத்துல சொல்லக்கூடிய திதி, யோகம், கர்ணம், கிழமை நட்சத்திரத்துல யோகம்னு ஒன்று இருக்கும். அந்த யோகத்துக்கு யோகாதிபதினு ஒருத்தர் இருப்பார். அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ஜஸ்ட் எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. உங்க டேட் ஆஃப் பர்த் டைம் கொடுங்க. எனக்கு யோகி யாரு தெரியணும்னு மட்டும் போடுங்க. உங்களுக்கு நான் அதை ஃப்ரீயாக எடுத்து அந்த யோகி யாருன்னு சொல்கிறேன். ஏன்னா என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய கஸ்டமராக இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே இந்த யோகம்னா என்ன தெரிஞ்சிருக்கணும், யோகாதிபதி யாருன்னா தெரிஞ்சிருக்கணும், அவயோகாதிபதி யாருன்னா தெரிஞ்சிருக்கணும். அப்போ அவயோகாதிபதினா யாரு, எந்த கிரகம், அப்போ அவயோக பிளானட்டு உங்களுக்கு அந்த தசை நடக்குதா, அந்த தசை நடக்கும்போது அவயோக பலன் கிடைக்கும். இப்போ சில வந்து குரு வந்து கடக ராசியில உச்சம் பெற்றிருக்காரு சொல்லிட்டேன். அப்போ கடகராசி உச்சம் பெற்ற ராசிக்கு நம்ம ப்ரெடிக்ஷன் கொடுத்துட்டோம், நல்லா இருக்கும், அவருடைய பார்வைகள் நல்லா இருக்கும், ஆட்சி பலமா இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அந்த கடகராசி அந்த ஜாதகருக்கு வந்து இப்ப அவயோக தசை நடக்குது வச்சுங்களேன். இப்ப நம்ம சொன்ன ப்ரெடிக்ஷன் அங்கேயே மாறும். அப்ப நீங்க இப்படி சொன்னீங்களா ஐயா இங்க மாறுதுன்னு நீங்க சொல்லுவீங்க. அப்பதான் உங்களுடைய அவயோகம் யாரு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த தசையோ அல்லது அந்த புத்தியோ அது நடக்கும் பொழுது நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். இது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கம்பல்சரி உங்களுடைய யோகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்க பிறந்த திதிக்கு என்னென்ன கோயில்களுக்கு போகணும்னு தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதாவது என்னுடைய கஸ்டமரா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ள வந்துட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு உங்களுடைய யோகாதிபதி யாரு, உங்களுடைய கரணாதிபதி யாருன்னு சொல்லக்கூடியது என்னுடைய கடமை. அப்ப நீங்க வந்து எனக்கு இதுல கமெண்ட்ஸ்ல வந்து நீங்க கொடுங்க, உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் டைம் கொடுத்துட்டு என்னுடைய யோகி யார் தெரியணும், அவயோகி யார் தெரியணும் சொன்னீங்கன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு அதனுடைய ரிசல்ட்டை கொடுக்குறேன். இப்போ வந்து பொதுவா வந்து குரு பகவான் அப்படி எடுத்துட்டோம்னாக்கா குரு பகவான் யோகமாக ஒரு 3 வீடு இருக்கு. குரு பகவானுக்குன்னு ஒரு 3 வீடு இருக்கு. அப்போ ஒவ்வொரு ராசிகள் சொல்லும் பொழுதும் நான் சொல்லிட்டு வரேன். குரு பகவானுக்கு இருக்கிற 3 ராசிகள் வைத்திருதி என்ற ஒரு யோகம், இன்னொரு சூலம் என்ற நாம யோகம், இன்னொன்று வரியால் என்ற நாம யோகம். இந்த 3 யோகங்களும் குரு பகவான் இவர்களுக்கு யோகமாக இருப்பார். இப்ப இந்த குரு பலனை பார்த்தோம், குரு பயிற்சியினுடைய பலனை பார்த்தோம். இந்த 3 யோகத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக குரு அபரிவிதமான பலன்களை கொடுப்பார். அப்ப இந்த 12 ராசிக்காரர்களுக்கு இந்த யோகத்தில் குரு பகவான் இருக்கிறாரான்னு முதல்ல அவங்க ஜாதகத்துல அவங்க பிறந்த அன்னைக்கு அந்த யோகம் இருந்துதா, வரியால் என்ற யோகம், சூலம் என்ற யோகம், வைத்திருதி என்ற யோகம் இருந்துதான் நம்ம செக் பண்ணிட்டோம்னாக்கா உங்களுக்கு அடிச்சது ஜாக்பாட் நம்ம கிளீனா சொல்லிடலாம். இந்த 3 யோகத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் எங்கெங்கெல்லாம் வரும்போது பலன் சொல்லியிருக்கணும், எந்தெந்த ராசிகள்லாம் சொல்லியிருக்கணும், அவங்களுக்கெல்லாம் ஜாக்பாட் அபரிவிதமாக கண்டிப்பாக நிச்சயமாக அடிக்கும். அதுல ப்ரெடிக்ஷன்ல மாற்றமே இருக்காது. 100% கரெக்டா நடக்கும். அப்ப பொது பலனா சொல்லும் பொழுது சில பேருக்கு நடக்கலன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. அதனால ஜோதிடத்தின் மேலேயே வந்து சந்தேகப்படுறாங்க, ஜோதிடர்களே சந்தேகப்படுறாங்க. ஏன்னா அவர் பாட்டு சொல்லிட்டு இருப்பாருங்க, அவர் பாட்டுக்கு நிறைய கமெண்ட்ஸ் பாக்குறோம். மற்ற ஜோதிடர்களுடைய கமெண்ட்ஸ்லாம் வந்து அப்படிதான் இருக்கு. அந்த கமெண்ட் சொல்லும் போது இவங்கெல்லாம் இப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்கலாம் சொல்றீங்க, அதெல்லாம் வேண்டாம். நல்லபடியா பாருங்க, நல்லபடியா சொல்லுங்க. இல்லையா பிடிக்கலையா நீங்க போயிட்டே இருங்க. ஏன்னா நிறைய பேருக்கு ஜோதிடம் என்றது பிடிக்காது, கடவுள் பக்தி இல்லாம இருப்பாங்க. அவங்களை வந்து திருத்தவோ இல்ல மாத்தவோ எதுவும் பண்ண முடியாது. அதனால நம்ம என்ன பண்றோம்னா நம்ம ஜாதகம் தெரியுதோ தெரியலையோ சொல்றாங்க, அதை பற்றி ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். ரெண்டாவது அந்த ஜாதகத்தினுடைய அடிப்படையை என்னன்னு முதல்ல பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பொது பலனை வச்சே நீங்க உங்க ஜாதகத்தை அனலைஸ் பண்ண கூடாது. அதுக்குதான் நான் மறுபடியும் சொல்லிட்டு வரேன். சரிங்களா? அதனால நீங்க வந்து நம்மளோட தொடர்பு கொள்ளுங்க, உங்களுடைய சப்ஸ்கிரைபை பண்ணுங்க. ரெண்டாவது வந்து இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க எனக்கு கமெண்டும் கொடுங்க, கமெண்ட்ஸ்க்கு நான் பதில் கொடுக்குறேன் கண்டிப்பா. அதனால இந்த ஒரு நிலையில நம்ம இந்த ஜோதிட ரீதியான ஒரு உண்மை தாத்பரியத்தோட நம்ம பயணித்தோம்னால் கண்டிப்பாக நிச்சயமாக இந்த பிரபஞ்சத்தினுடைய கதிர்வீச்சு, கோள்களுடைய கதிர்வீச்சு நமக்கு நன்மையே செய்யும். அப்ப நன்மை செய்யக்கூடிய கதிர்வீச்சு என்ன, நன்மை செய்யக்கூடிய கோள்கள் எது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப கதிர்வீச்சு எப்படி நமக்குள்ள வருது, நம்ம உடம்புக்குள்ள அது எப்படி செயல்படுது என்ற விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு நிறைய சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்றேன். அதனால நீங்க வந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள வந்தால் தான் உங்களுக்கு அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து சேரும் என்று தெரிவித்துக் கொண்டு நான் உங்கள் ஜோதிடர் வெற்றிபாலன்.
திருவள்ளூர்ல இருந்து. அனைவருக்கும் வணக்கங்கள், வாழ்த்துக்கள்.